ஹலோ மக்களே. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஒரு வாரமாக எங்களால் வீடியோ போட முடியல. ஏன்னா சளி பிடிச்சிக்கிச்சு. கோல்டு, அவருக்கு ஃபீவர், கோல்டு, எனக்கும் அப்படியே கோல்டு வந்து விட்டது. ஸோ அதனால் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டேடியோட படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், ஜாலியோ ஜிம்கானா, பிரபு மாஸ்டரோட படம். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே வந்து நாங்கள் படம் பார்க்க போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கை வாக் இல்லை ஆம்பா ஸ்கை ஒன் எஸ் ஆம்பா ஸ்கை ஒன் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. 11:40 படம். இப்போ மணி 11:42. ஸோ அதனால் படம் போடாதீங்க அப்படின்னு பாட்டி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். போய் எங்கள் நண்பர்கள்லாம் அவங்களுக்கு காட்டுறோம். எஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாமாவுக்கு சர்ப்ரைஸ், ஒரு கேக் கட்டிங் ஒரு பிளான் பண்ணி. அது சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இல்லை, நாங்கள் பிளான் பண்ணது இவங்களுக்குலாம் சர்ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆகையால் தற்போது அவசரமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆமாம், டைம் ஆயிடுச்சு. என்னங்க நல்லா காமெடி படம். ஹேர் ஸ்டைல் தான் வில்லன் ப்ளஸ் காமெடி. தாங்க மாமா, தாங்க தாங்க வாங்கல. இப்போ தாங்க வாங்கிச்சு. நான் வந்து அமைச்சு விட்டாரு. சூப்பரா வாங்கன்னு. நல்ல காமெடி, ரொம்ப நாள் காமெடி படம். உண்மையாகவே பிரதம மாஸ்டர் வந்து நம்ம நினைக்கலாம் இதில் என்ன அவருக்கு அவ்வளோ ஒர்க்கே இல்லைன்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் இதுதான் பெரிய ஒர்க்கு. இந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு படத்தில் வந்து காமெடி நடிப்போம். அதுக்கு வந்து நடிக்கணும், அதுக்கு டைலாக் போடணும், அதுக்கு மியூசிக் போடணும். மாஸ்டர் பேசி நடித்தாலே செம காமெடி. நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். இதில் ஒரு டப்பிங்கே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவ்வளோ சிரிக்க வச்சிருக்காரு. எதுவுமே பண்ணாமல் அவனை செய்வோம். அவர் சாங்லான சீனில் இந்த படத்தில் நிறைய ஆடி இருக்காரு. ஆக்சுவலி செம ஃபன்னாக இருந்துச்சு. மீட் அவர் விபி, ஸோ ஆர்கனைசர், கோஆர்டினேட்டர், மேனேஜர், கோஆர்டினேட்டர், எம்டி, ஸோ அந்த மாதிரி பல பதவிகள் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு வருங்கால முதல்வர், எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி. ஒரு படம் பார்க்க வந்தால் ஃபுல் பாப்கார்னை காலி பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தை சிரிச்சு பாப்கார்னை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு பாருங்க. பாப்கார்ன் அப்படி இருந்தால் அப்போ எந்த அளவுக்கு மெய் மறந்து நான் படம் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நல்ல ஒரு படம். ரொம்ப நாள் அப்புறம் நல்ல ஒரு படம். ஸோ இந்த பாட்டி சொல்லி தட்டாதே இருக்குல்ல, அந்த பேட்டர்ல ஒரு படம் பார்த்துருப்பாங்க. படம் வந்து ஒரு கலகலப்பு வந்து இதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்ல ஒரே கலகலப்பா குஷியா போகும். அதே மாதிரி படம் தெரியல, டக்குன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் செம்ம. அதுவும் அப்பா வந்து இந்த 2 லட்டு ஆண்டி படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நாம் பெத்த மகனை நடிக்கிறத பார்த்த உலகத்தில் ஒரே தாய் நான் தான். கண்டிப்பாக, நிச்சயமாக. இவங்க சிரிப்பு சட்டம் மட்டும் தனியாக கிடைச்சிச்சு தேட்டரில் கல்லுக்குன்னு. அவங்களும் ஆண்டியும் ஜோடி சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லாக. சிறப்பு, நல்லா இருந்துச்சா? மகனா உள்ள உழைச்சிக்கிட்டு இருக்காரு பேர. அவர் ஜாலியா ஜிம்கானா மாமா உட முடியாதப்ப நடித்த படம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவர் மெலிஞ்சு தான் இருப்பார். ஸோ திரும்ப கம்பேக் கொடுத்ததுக்காக டீமோடு சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னால தான் இந்த கேக்கு. அஸ்யூஷுவல் கேக் வேவ்ஸ்லேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேக். ஹாய் சார், நல்லா இருக்கேன். ஜாலியோ ஜிம்கானா படத்துக்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அண்ட் வெரி ஹாப்பி மூமெண்ட். எஸ்பெஷலி எதுக்குன்னா எங்களோட ரோபோ சங்கர் இஸ் பேக். ஓகே, தேங்க்யூ. முதல்ல இயக்குனருக்கு பெரிய நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். இந்த ஷோ இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ண உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டருக்கு வந்து இது முதல் படத்திலே வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. க்ரூ எல்லாத்துக்கும் நன்றி. நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. ரொம்ப அழகாக ஏன் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கீங்க, அது மட்டும் கஷ்டமாக இருக்குது. ஹோல் டீம் இஸ் பேக். ஐயா இல்லை ஒரே எஸ், தேங்க்யூ. ஜாலியோ யாருக்கு பர்த்டே? இல்லை இது சும்மா செலிப்ரேஷன்.
வந்துட்டேன்னு சொல்லு. தேங்க்யூ. இல்லை இருக்காங்க வந்துருக்காங்க அனுஷுவா இருக்காங்க. தேங்க்யூ. 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 பண்ணுறாங்க சக்தி சிதம்பரம் சாருக்கும் ப்ரொடியூசர் டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி எந்த படம் எந்த நடிகர்கள் நம்ம டீமில் நடித்தாலும் அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணுற விஷ்ணு பிரியா அண்ட் ஷகிலாக்கா அந்த ஹோல் டீம். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஷோலாம் போடுவாங்க. பட் நம்ம சக கலைஞர்களுக்கு அழகான ஒரு ஷோ எடுத்து போடுறது வந்து இவங்க டீம் சூப்பராக பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய், வருங்கால ஹீரோ, அடுத்த படம் ஹீரோவாக கமிட்டாக இருக்கார். சூப்பர். அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த படத்தில் அடுத்த படத்தில் என்னை பாட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாரு, அவருக்கும் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் நன்றி. இந்த கேக்கில் ரொம்ப அழகாக இப்போ தான் சொன்ன உடனே என்னுடைய ஃபோட்டோவை ரீசெண்டாக இப்போ உள்ள ஃபோட்டோவை போட்டு நம்ம ஜாலியோ ஜிம்கான பிரபுதேவா மாஸ்டர்லேருந்து எல்லாருடைய ஃபோட்டோவை போட்டு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஹோல் டீமுக்கு நன்றி. படம் நல்லா இருந்துச்சா? ஓகே. இதுலேயே ஸ்கேன் போகிறோமா? ஓகே. சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு வெளியே கங்க்ராச்சுலேஷன் கம் பேக் இன் தி எர்த் அப்படிங்கிற மாதிரி போட்டோமா? படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்தது. படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தோம். ஒரு சினிமா ரசிகையாக ஒரு படத்தை எப்படி ரசிக்கணும், எப்படி வந்து எல்லா கஷ்டத்தையும் எல்லா ஃபீலிங்ஸையும் வெளியில் விட்டுட்டு தேட்டருக்குள்ளே வந்து மறந்து உட்காரணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சக்தி சிதம்பரம் சார் அவ்வளோ அழகாக வந்து சீன் பை சீன் எடுத்துகிட்டு போனார். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னார், நீங்கள் லாஜிக் பார்க்காதீங்க, லாப்டர் மட்டும் பாருங்கன்னு. ஆனால் இதில் லாஜிக்கும் இருக்குது. ஒருத்தர் இறந்து ஒரு 28 குடும்பத்தை அது கதை இல்லை கதை சொல்கிறேன். அதுவும் லாஜிக்கில் தானேம்மா வரும். அது ஜாலியாக ஒரு டெட் பாடியோட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபன்னாக இருந்தாலும் அந்த டெட் பாடி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயமே. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட தாராளமாக போகலாம். ஆமாம், 18+. ஸோ அது எல்லாமே குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் ஜாலியாக. தேட்டரில் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட சக்ஸஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நான் திரும்ப இன்னொரு தடவை பார்க்கணும். ஏன்னா இந்த தடவை ஃபுல்லாக பிள்ளைங்களோட பார்த்ததுனால அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும், அது வேணும் இது வேணுமான்னு கேட்டுருந்தேன். தனியாக ஒரு தடவை உட்காந்து பார்க்கும்போது தான் இன்னும் நல்லா சீன் பை சீன் சிரிச்சு சந்தோஷமாக பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஏன்னா இந்த குழந்தை பார்த்தாச்சு, அந்த பெரியவங்களும் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்களா. ஸோ அதனால் எல்லாருமே தாராளமாக பார்க்கலாம். ஆமாம், இதில் இந்த வயசில் இருக்கிற குழந்தையிலேருந்து 72 வயசு வரைக்கும் உள்ள எங்கள் மாமியார் பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த ஷோவை வந்து அவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ண பிபி டீம், விஷ்ணுபிரியா டீம் சொல்லணும். ஏன்னா அந்த டீமில் எல்லாருமே இருக்காங்க. ஷகிலாக்கா இருக்காங்க, சாய் சக்தி இருக்காங்க, ரியாத் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவ்வளோ அன்பை கொடுத்து இந்த ஷோ பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், அட்லாஸ்ட் எங்கள் ஃபேமிலியோட ஹீரோ இஸ் ஹியர். எஸ் எஸ். எப்படி ரெடி ஃபீல் பண்ணுறீங்க படத்தை பார்த்துட்டு? சூப்பர் படம். ஜாலியோ ஜிம்கான டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி செம்மையான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த கத்தி குத்து ரத்தம் அப்படின்னு ஒரு இறுக்கமான படங்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது லாஜிக்லாம் பார்க்காம வந்தோம், கொடுத்த காசுக்கு நல்லா சிரிச்சோம் அப்படின்னு போன மாதிரி இருக்கும். அதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சில டைலாக்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு சக்தி சிதம்பரம். ஒரு டெட் பாடியை வச்சு அதில் வரக்கூடிய வசனங்களை வச்சு அப்படியே எழுதியிருக்காரு. ஏன்னா செத்த நேரம், லைன் டெட்டு, அவுட் ஆயிடுச்சா இப்படின்றத வச்சு ஒரு காமன் நேர போர்ஷன் அந்த டைலாக் எழுதியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் நாதவன் செம்மையாக பண்ணியிருக்கான். 2 சீன் வந்தாலும் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். குறிப்பாக மாஸ்டர் வந்து
ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ஈஸி பிளைண்டாக. ஆனால் ஒரு பிளைண்டாக ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டாஸ்க்கான விஷயம். அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். ஏன்னா மகளிர் மட்டும் வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் படம் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் குறிப்பாக அபிராமி மேடம் கலக்கி எடுத்துட்டாங்க. அந்த லிஃப்ட்டுக்கிட்ட வந்து இறங்கி வரும்போது ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. என்னையை பார்த்த மாதிரியே இருக்கும், அப்படியே நாட் சிங்க் ஆடுற மாதிரியே. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பிளைண்டுனே தெரியாமல் ஒரு ஆட்டம் ஆடிருப்பாங்க. 4 பேர்த்தில் எக்ஸ்ட்ரானரி வந்து அபிராமி மேடம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்னலட்சுமியை நம்ம வந்து அவங்கள வேறு மாதிரியான ஒரு ஊர்க்கார பிள்ளையாக பார்த்துருப்போம். பட் இதில் வந்து அப்படி ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாடி 4 லேடி செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள் தேட்டருக்கு வந்து. எஸ், குறிப்பாக வந்து மீம்ஸே தத்தா தித்தி துத்து தித்தே தை தொத்தோ தவ் அதுதான் வரும். தத்தா தித்தி துத்து தித்தே தை தொத்தோ தவ், தத்தா தித்தி துத்து தித்தே தை தொத்தோ தவ். ஸோ எஸ், எங்களுக்குமே இந்த படம் ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா டேடியோட கம்பேக் படமாக இருக்குது. ஒன் ஆஃப் த கம்பேக்ஸ். ஏன்னா சிங்கப்பூர் சாலன் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்போ இது வந்துட்டே இருக்குது. இன்னும் நிறைய வருஷத்தில் முதல்ல ஒரு படம், கடைசியாக ஒரு படம். ஸோ இன்னும் நிறைய படங்கள் ஆன் த வே. ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதையும் நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாமா நீங்கள் சொல்கிறீங்கன்னா? கண்டிப்பாக அந்த vlog ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நன்றி மக்களே. ஜாலியாக வச்சுருக்காடா அந்த வீக்கெண்ட் போய் பார்த்து மறக்காமல் போய் பாருங்க. ஸோ இந்த படத்தை பார்த்து சிரிச்சு முடிகிறக்குள்ள அடுத்த மாதம் வர்றான் திஸ் பூம்பா இஸ் பேக். லைன் கிங் ரிலீஸ் ஆகுது. லைன் கிங் பூம்பா இஸ் பேக். எஸ், பூம்பா வந்து டேடி தான் லைன் கிங்கோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனும் பண்ணாரு. முஃபாசாவும் இப்போ டேடி தான் பூம்பாவா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பூம்பா டீமானுக்கான ஃபேன்ஸ் இப்போ எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் அடுத்த ஆன் த வே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியம்மா சேனலுக்கு. அப்புறம் பெல் பட்டன் தட்டா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஓகே, பாய். ஓகே, பூம்பாவை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. ஏன்டா எங்களை ஒரு ஹீரோவை கூட ஏற்றுக்க மாட்டீங்களா? அட்லீஸ்ட் ஒரு கேமியர் ரோலாவது கொடுங்கடா. இந்த வந்துட்டோம் 1 2 1 2 வேலை பூம்பா இஸ் பேக்.